வயதான தந்தை ராமையா ஆத்மா தன் குடும்பம் அவர் இல்லாமல் எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதற்காக மீண்டும் பூமிக்கு வந்தபோது என்ன நடந்தது, அவர் இல்லாத நிலையில் தன் குடும்பத்தின் நிலை என்ன என்பதை அறிய அவர் வந்தார். 65 வயதான ராமையா வெறும் வியாபாரி மட்டுமல்ல, தன் கடின உழைப்பால் ஒரு பேரரசை உருவாக்கிய அரசன். ஒரு சிறிய கடையில் தொடங்கிய பயணம் இன்று நகரின் 2 பெரிய ஷோரூம்கள், ஒரு பெரிய குடோன் மற்றும் கோடிக்கணக்கான வருமானம் ஈட்டும் நிலைக்கு உயர்ந்திருந்தது. ஆனால் அவருக்கு எதன் மேல் அதிக பெருமை இருந்ததென்றால் அது அவருடைய குடும்பத்தின் மீதுதான். மனைவி கமலா மற்றும் 2 மகன்கள். சுதீர் வயது 35 மற்றும் கபில் வயது 30. 2 மகன்களுக்கும் திருமணமாகிவிட்டது. அவர்களின் தந்தையின் தொழிலில் உதவி செய்து வந்தனர். அன்று காலை ராமையா தனது ஆடம்பரமான அலுவலகத்தில் அமர்ந்து 1 கோடி ரூபாய் ஒப்பந்தத்தை இறுதி செய்து கொண்டிருந்தார். அப்போது திடீரென்று அவர் நெஞ்சில் ஒரு கடுமையான தாங்க முடியாத வலி ஏற்பட்டது. ஐயா ஐயா என்று அவருடைய கணக்காளர் ரமேஷ் கத்தினார். சீக்கிரம் இவரை காரில் ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்லுங்கள் என்று ரமேஷ் சத்தமிட்டார். சுதீர் சார் மற்றும் கபில் சாருக்கு ஃபோன் செய்யுங்கள் என்று மற்றொரு ஊழியர் கூறினார். 10 நிமிடத்தில் ஆம்புலன்ஸ் வந்தது. ராமையா ஸ்ட்ரெச்சரில் ஏற்றப்பட்டு சிட்டி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்லப்பட்டார். டாக்டர் உடனே பரிசோதித்தார். இது ஒரு மேஜர் ஹார்ட் அட்டாக். நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது. உடனே ஆஞ்சியோபிளாஸ்டிக் செய்ய வேண்டும். சுதீரும் கபிலும் ஓடி வந்தனர். டாக்டர், அப்பா குணமாகி விடுவார் அல்லவா என்று சுதீர் கேட்டான். முயற்சி செய்கிறோம், ஆனால் நிலைமை மிகவும் சீரியஸாக இருக்கிறது என்றார் டாக்டர். ஆஞ்சியோபிளாஸ்டிக் வெற்றிகரமாக முடிந்தது. ராமையா தீவிர சிகிச்சை பிரிவில் வைக்கப்பட்டார். 1 வாரத்திற்கு பிறகு ராமையாவின் உடல்நிலையில் முன்னேற்றம் தெரிந்தது. தனது சொந்த விதிகளின்படி வாழ்ந்த ராமையா மரணத்திற்கு முன்னால் நிலைத்து நிற்க முடியவில்லை. அவரது ஆத்மா உடலை விட்டு பிரிந்த அடுத்த கணமே 2 பிரம்மாண்டமான கரிய நிற யமதூதர்கள் அவர் முன்னால் தோன்றினார்கள். ராமையா பயந்து போய் கத்த நினைத்தார். தன் குடும்பத்தினரிடம் மீண்டும் செல்ல துடித்தார். ஆனால் இப்போது எதுவும் அவர் கையில் இல்லை. யமதூதர்கள் அவரை பிடித்து ஒரு முடிவில்லாத இருண்ட பாதையின் வழியாக யமலோகத்திற்கு அழைத்து சென்றார்கள். யமலோகம் ஒரு விசித்திரமான இடம். அங்கே பகலும் இல்லை, இரவும் இல்லை. எங்கும் ஒரு மர்மமான மூடுபனி சூழ்ந்திருந்தது. எண்ணற்ற ஆத்மாக்கள் தங்கள் கர்ம வினைகளின் கணக்கிற்காக காத்திருந்தன. ராமையா ஒரு வரிசையில் நிற்க வைக்கப்பட்டார். ஆனால் அவரது மனம் அங்கே இல்லை. அவரது ஆத்மா தவித்தது, துடித்தது. 1 நாள், 2 நாள், 3 நாட்கள் கடந்தன. ராமையாவின் ஆத்மாவுக்கு ஒரு கணம் கூட நிம்மதி கிடைக்கவில்லை. அவர் கண்களுக்கு முன்னால் மீண்டும் மீண்டும் தன் வீட்டின் காட்சிகள் வந்து போயின. கமலா என்ன ஆவாள்? அவள் என்னை விட்டு ஒரு நிமிடம் கூட இருக்க மாட்டாளே. பிள்ளைகள் நலமாக இருக்கிறார்களா? வியாபாரம் சரியாக நடக்கிறதா? கமலா அழுது அழுது நோய்வாய்ப்பட்டு விட்டாளா? இந்த எண்ணங்கள் தேல் கொட்டுகளைப் போல் அவரது ஆத்மாவை மீண்டும் மீண்டும் கொட்டின. அவரது ஆத்மாவுக்கு அமைதியும் கிடைக்கவில்லை. அடுத்த பயணத்திற்கு தயாராகவும் முடியவில்லை. அப்போது யமதர்மராஜர் அவர் முன்னால் தோன்றி, ராமையா, உன்னுடைய ஆத்மா உலக பாசத்தில் எவ்வளவு சிக்கியிருக்கிறது என்றால் உன்னால் அடுத்த பயணத்தை தொடர முடியவில்லை. உன்னுடைய இந்த துயரம் உனது பாதையில் பெரிய தடையாக இருக்கிறது என்றார். ராமையாவின் ஆத்மா கைகூப்பி வேண்டினார். யமதர்மராஜா, எனக்கு வேறொன்றும் வேண்டாம். ஒரே ஒரு தடவை என் குடும்பத்தை பார்க்க அனுமதி தாருங்கள். நான் அவர்கள் சந்தோஷமாக இருப்பதை பார்த்தால் என் ஆத்மாவுக்கு சாந்தி கிடைத்துவிடும். நான் சத்தியம் செய்கிறேன். அதற்கு பிறகு நான் எந்த பாசத்தையும் வைக்க மாட்டேன். யமதர்மராஜர் சிறிது நேரம் சிந்தித்துவிட்டு பிறகு சொன்னார், சரி, உன்னுடைய இந்த தீவிரமான விருப்பத்தை மதித்து நீ மீண்டும் பூமிக்கு செல்ல 2 நாட்கள் அவகாசம் தருகிறேன். நீ அங்கே செல்லலாம். ஆனால் நினைவில் கொள், நீ வெறும் ஒரு சாட்சியாக மட்டுமே எல்லாவற்றையும் பார்ப்பாய். எந்த சம்பவத்திலும் உன்னால் தலையிட முடியாது. மேலும் உன் கண்களுக்கு முன்னால் வரும் உண்மையை சகித்து கொள்ள உன்னுடைய ஆத்மாவை கல்லாக்கி கொள்ள வேண்டும். ஏனெனில் உலகம் நீ இன்று வரை பார்த்து வந்தது போல் இல்லை. இதை கேட்டு ராமையா திகைத்து போனார். அப்போது ஒரு பிரகாசமான ஒளி அவரது ஆத்மாவை சூழ்ந்தது. அடுத்த கணமே அவர் தனது வீட்டின் முற்றத்தில் நின்றிருப்பதை கண்டார். இன்று வீட்டில் சாந்தி பூஜை நடந்து கொண்டிருந்தது. 100கணக்கான மக்கள் கூடியிருந்தனர். உறவினர்கள், அண்டை வீட்டார்கள்
வியாபார நண்பர்கள் மற்றும் சமூக மக்கள் அனைவரது முகத்திலும் ஒரு சம்பிரதாயமான சோகம் இருந்தது. என் இறப்பிற்காக என் குடும்பத்தின் துக்கத்தில் இவ்வளவு பேர் பங்கெடுக்க வந்திருக்கிறார்களே என்று பார்த்தபோது ராமையாவின் ஆத்மாவுக்கு சற்று ஆறுதலாக இருந்தது. அவர் முன்னே சென்று பார்த்தபோது அவரது இரு மகன்களான சுதீரும் கபிலும் முன்வரிசையில் அமர்ந்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தனர். அப்பா, எங்களை விட்டு எங்கே சென்றீர்கள்? அவர்களின் கதறலை கேட்டதும் ராமையாவின் இதயம் கனத்தது. என் பிள்ளைகள் என் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார்கள் என்று அவர் மனதிற்குள் நினைத்து கொண்டார். ஆனால் அதே சமயம் சில முணுமுணுப்புகள் அவர் காதில் விழுந்தன. சற்று தொலைவில் நின்றிருந்த 2 வியாபார கூட்டாளிகள் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தனர். ஆமாம், பெரிய அகங்காரம் பிடித்தவன் அவன். தன் மகன்களை பற்றி அவனுக்கு ரொம்ப பெருமை. இப்போது பார்ப்போம், இந்த 2 மகன்களும் இவ்வளவு பெரிய தொழிலை எப்படி சமாளிக்கிறார்கள் என்று. அப்போது அருகில் அமர்ந்திருந்த ராமையாவின் நண்பன் ஒருவன் மற்றொருவனிடம் சொன்னான், இந்த சாந்தி பூஜை இன்னும் எவ்வளவு நேரம் நடக்கும்? நமக்கு வேறு வேலைகள் இருக்கின்றன. இதை கேட்ட ராமையாவின் ஆத்மா ஒரு கணம் அதிர்ந்தது. தங்களின் நலம் விரும்பிகள் என்று சொல்லிக் கொண்டவர்களின் வாயிலிருந்து வந்த இந்த வார்த்தைகள் அவருக்கு மிகுந்த ஆச்சரியத்தை அளித்தன. அவர் உயிரோடு இருந்தபோது அவருக்கு பின்னால் கைகட்டி நின்றவர்கள் தான் இவர்கள். ஆனால் மகன்களின் அன்பை பார்த்தபோது அவர் மனம் நெகிழ்ந்தது. அவர்கள் எப்படி அழுது அழுது ராமையாவை நினைத்து கொண்டு இருந்தார்கள். வேண்டாம் மகன்களே, அழாதீர்கள், தைரியமாக இருங்கள் என்று அவர் கத்தினார். ஆனால் யாருக்கும் அவர் குரல் கேட்கவில்லை. பிறகு அனைவரும் உணவருந்து அமர்ந்தபோது ராமையா மற்றொரு கசப்பான உண்மையை கண்டார். யாரெல்லாம் அவர்தன் நலம் விரும்பிகள் என்று கத்தினாரோ அவர்கள் இப்போது உணவில் குறைகளை தேடிக்கொண்டிருந்தனர். அடடா, இதில் பாதாம் பிஸ்தா எதுவுமே போடவில்லை. என்ன இப்படி ஒரு பாயாசம் செய்திருக்கிறார்கள்? இந்த தயிர் பச்சடி சுத்தமாக குளிர்ச்சியாகவே இல்லை. என்ன சமைத்திருக்கிறார்கள்? பூரிகள் ஆறிவிட்டன, சூடாக கொண்டு வாருங்கள். இதையெல்லாம் கேட்ட ராமையாவின் ஆத்மா ஸ்தம்பித்து போனது. இவர்களை எல்லாம் அவர் நெருங்கிய உறவினர்கள், பழைய நண்பர்கள், குடும்பத்தினர் என்று கருதினார். ஆனால் யாருக்கும் அவர் பிரிந்த துக்கம் இல்லை. அனைவருக்கும் தங்களை பற்றியே கவலை இருந்தது. பின்னர் ஒவ்வொருவராக கிளம்பி சென்றனர். வீட்டில் இப்போது குடும்பத்தினர் மட்டுமே இருந்தனர். மனைவி கமலா, சுதீர், கபில் மற்றும் அவர்களின் மனைவிகளான சப்னா மற்றும் கவிதா. வீட்டில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. மகன்கள் தாயுடன் அமர்ந்து எதிர்கால திட்டங்களை பற்றியும் தொழிலை எப்படி நடத்துவது என்பது பற்றியும் பேசுவார்கள் என்று ராமையா பார்க்க விரும்பினார். ஆனால் அடுத்த 1 மணி நேரத்தில் நடந்தவை ராமையாவின் ஆத்மாவையே உலுக்கிவிட்டது. கடைசி விருந்தினரும் வீட்டை விட்டு வெளியேறியவுடன் சுதீரும் கவிலும் அழுவதை நிறுத்திவிட்டு வரவேற்புரைக்கு வந்தனர். 2 சகோதரர்களின் முகத்திலும் இப்போது துக்கத்தின் சுவடே இல்லை. சுதீர் தன் கண்களை துடைத்துவிட்டு மிகவும் சாதாரணமான குரலில் சொன்னான், சரி தம்பி, மது பாட்டிலை எடு, ரொம்ப நாள் ஆகிவிட்டது. ராமையாவின் ஆத்மா இதை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்தது. இங்கு என்ன நடக்கிறது? இப்போதுதான் இவர்கள் இருவரும் மார்பில் அடித்துக்கொண்டு அழுது கொண்டு இருந்தார்கள். அதற்குள் இவனுக்கு எவ்வளவு தைரியம்? என் வீட்டிற்குள் அமர்ந்து மது அருந்துவதா? அதற்கு கபில் சொன்னான், ஆனால் அண்ணா, அப்பா. அதற்கு சுதீர், அப்பாதான் போய் சேர்ந்து விட்டாரே, இனி நம்மை தடுக்கவும் கேட்கவும் யார் இருக்கிறார்கள்? காரில் இருக்கிறது, போய் எடுத்து வா. ராமையாவின் ஆத்மா வரவேற்பறையில் நின்று கொண்டு தன் வீட்டு மனிதர்களை பார்த்து கொண்டிருந்தது. ஒரு பக்கம் 2 மகன்களும் மது அருந்துவதில் மூழ்கியிருந்தனர். மறுபுறம் நாள் முழுவதும் அழுது உடல் தளர்ந்து போன கமலா தன் அறைக்கு சென்று படுக்கையில் விழுந்தார். அவருக்கு தலைவலி கடுமையாக இருந்தது. ராமையாவின் ஆத்மா அவருக்கு பின்னாடியே அறைக்குள் சென்றது. சுவரில் இருந்த ராமையாவின் புகைப்படத்தை பார்த்து கமலா விம்மி விம்மி அழத் தொடங்கினார். என்னை இந்த இக்கட்டான நிலையில் தனியாக விட்டு எங்கே சென்றீர்கள்? இனி நான் எப்படி எல்லாவற்றையும் சமாளிப்பேன்? தன் மனைவியின் இந்த நிலையை பார்த்து ராமையாவின் மனம் துடித்தது. அவர் கமலாவின் கையை பிடித்து அவருக்கு ஆறுதல் சொல்ல விரும்பினார். ஆனால் அவர் கமலாவின் கையை தொட முயன்ற போது அவரது கை கமலாவின் கையை தொட முடியவில்லை. அப்போது அவர் பார்த்தார், 2 மருமகள்களும் கமலாவின் அறையை நோக்கி வந்தனர். ராமையா நினைத்தார், சரி, மகன்கள்தான் இப்படி ஆகிவிட்டார்கள், குறைந்தபட்சம் மருமகள்களாவது தன் மாமியாரை கவனித்துக் கொள்வார்கள், அவருக்கு ஆறுதல் சொல்வார்கள் என்று. ஆனால் அதே சமயம் மூத்த மருமகள் சப்னா
தன் மாமியாரிடம் வந்து எரிச்சலுடன் சொன்னாள், கடவுளே, போதும் நிறுத்துங்கள் அத்தை. எவ்வளவுதான் அழுவீர்கள்? நடக்க வேண்டியது நடந்துவிட்டது. இப்போது ஏன் வீடு முழுவதும் இந்த துரதிர்ஷ்டமான சூழலை பரப்புகிறீர்கள்? இதை கேட்டதும் ராமையாவின் ஆத்மா திகைத்து போனது. அப்போது இளைய மருமகள் கவிதாவும் சொன்னாள், ஆமாம் அத்தை, அக்கா சொல்வது சரிதான். இனி இந்த அழுகையை நிறுத்துங்கள். கவிதா பேசிக்கொண்டே அந்த அறையை ஒரு சொத்து தரகர் வீட்டை பார்ப்பது போல வெறித்து பார்த்தாள். அந்த அறை வீட்டின் மிக பெரிய அறை. அதில் ஒரு பெரிய பால்கனியும் இணைக்கப்பட்ட குளியல் அறையும் இருந்தது. இந்த அறையின் மீது கவிதாவிற்கு நீண்ட நாட்களாக ஒரு கண் இருந்தது. ராமையாவும் கமலாவும் இந்த அறையில் தான் தங்கி வந்தனர். சப்னா புன்னகைத்து தன் வார்த்தைகளில் விஷத்தை கலந்து சொன்னாள், அத்தை, இப்போது நீங்கள் தனியாகத்தான் இருக்கிறீர்கள். உங்களுக்கு இவ்வளவு பெரிய அறை எதற்கு? உங்கள் பொருட்களும் அதிகமாக இல்லையே. கமலா எதையும் புரிந்து கொள்வதற்கு முன்னரே கவிதா தன் அக்காவை அழைத்தாள். அக்கா, கொஞ்சம் இங்கே வாங்களேன். குழந்தைகளுக்கு பெரிய அறை தேவைப்பட்டது அல்லவா? இந்த அறை சரியாக இருக்கும், வாருங்கள். அத்தையின் பொருட்களை ஸ்டோர் ரூமிற்கு பக்கத்தில் இருக்கும் அறைக்கு மாற்றிவிடலாம். அந்த அறை வீட்டின் மிக சிறிய மற்றும் இருட்டான அறை. அங்கே ஒரு கட்டிலும் சிறிய அலமாரியும் வைப்பதே கடினம். கமலா நடுக்கத்துடன் சொன்னார். ஆனால் மருமகளே, இந்த அறை, உங்கள் மாமாவின் நினைவுகள் இங்கே இருக்கின்றன. கவிதா அலட்சியமாக பதிலளித்தாள். அத்தை, நினைவுகள் நெஞ்சில் இருக்க வேண்டும், அறையில் இல்லை. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு பெரிய அறை தேவை. அவர்களும் வளர்ந்து வருகிறார்களே. சுதீரும் கபிலும் எதை பற்றியும் கவலைப்படாதது போல அமைதியாக நின்று வேடிக்கை பார்த்தனர். ராமையாவின் ஆத்மா தவித்தது. இங்கே என்ன நடக்கிறது? என் மனைவியை என் வீட்டிலேயே ஒரு வேலைக்காரியை போல சிறிய அறைக்கு அனுப்புகிறார்களா? அரை மணி நேரத்திற்குள் வீட்டு வேலைக்காரர்கள் கமலாவின் பொருட்கள் அனைத்தையும் அந்த சிறிய அறையில் வீசினார்கள். ராமையாவின் பெரிய கட்டில், சாய்வு நாற்காலி மற்றும் சுவரில் இருந்து அவரது புகைப்படம் ஆகியவை ஏதோ பழைய இரும்பு சாமான்களைப் போல அங்கிருந்து அகற்றப்பட்டன. கமலா திக்கற்ற நிலையில் சுவரை பிடித்து கொண்டு இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார். அவரது கண்ணீர் இப்போது காய்ந்து விட்டிருந்தது. அதற்கு பதிலாக ஒரு விசித்திரமான வெறிச்சொடிய நிலை அவர் முகத்தில் தெரிந்தது. ராமையாவின் ஆத்மா கத்த விரும்பியது. நிறுத்துங்கள், இது என் வீடு. என் மனைவியின் பொருட்களை யாரும் தொடக்கூடாது. ஆனால் அவரது குரல் யாருக்கும் கேட்கவில்லை. கமலா தனது புதிய சிறிய அறைக்கு அனுப்பப்பட்ட பிறகு அந்த 4 பேரும் வரவேற்பறையில் வந்து அமர்ந்தார்கள். அங்கே இப்போது துக்கம் ஏதும் இல்லை. வெறும் சுயநலமான பேச்சுகள் மட்டுமே இருந்தன. அப்போது வரவேற்பறையிலிருந்து வந்த சத்தத்தை கேட்டு ராமையாவின் ஆத்மா அங்கே வந்தது. சுதீர் பேச்சை தொடங்கினான். இப்போது 13ஆம் நாள் காரியத்தை பற்றி பேசுவோம். அதை எப்படி செய்வது? கபில் சொன்னான். அண்ணா, அப்பாவுக்கு இந்த ஊரில் பெரிய பெயர் இருந்தது. அதனால் 13ஆம் நாள் காரியம் மிக சிறப்பாக நடக்க வேண்டும். உணவும் நன்றாக போட வேண்டும். அல்வா, பூரி, பாயாசம், காய்கறி, சாப்பாடு. கபில் கணக்கிட்டான். எப்படியும் 2 லட்சம் ரூபாய் செலவாகும். கதிர் சொன்னான். புரோகிதருக்கு தரும் தட்சணை, தான தர்மம் எல்லாம் சேர்த்தால் மொத்தம் 2.5 லட்சம் வரை வரும். கவிதா ஆச்சரியத்துடன் சொன்னாள். ஆமாம், குறைந்தது 1000 பேருக்காவது உணவு வழங்க வேண்டும் அல்லவா? இதை கேட்டதும் சப்னா உடனே கோபமடைந்தாள். முகத்தை சுளித்து கொண்டு சொன்னாள். 1000 பேரா? எவ்வளவு செலவாகும் என்று உங்களுக்கு தெரியுமா? மாமா இறந்ததற்கே ஏற்கனவே பணம் தண்ணீராக செலவாகிவிட்டது. இதற்கு இடையில் அவளது போன் அடித்தது. அவள் எழுந்து மூலையில் சென்று தன் தாயுடன் பேசத் தொடங்கினாள். ஆமாம் அம்மா, இன்னும் நாங்கள் தூங்கவில்லை. என்ன சொல்வது அம்மா, இங்கே ஒரு புது நாடகம் ஆரம்பமாகிவிட்டது. இப்போது 13ஆம் நாள் காரியத்திற்கு லட்சக்கணக்கில் செலவு செய்வதை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், அதைத்தான் நானும் சொல்கிறேன். மாமனார் போகும்போது கூட எங்கள் தலையில் பெரிய பாரத்தை வைத்துவிட்டு தான் போயிருக்கிறார். முதலில் மருத்துவ செலவு, பிறகு 4ஆம் நாள் காரியம், இப்போது இது. இதை கேட்ட ராமையாவின் ஆத்மா பேததிர்ச்சி அடைந்தது. நான் என் வாழ்நாள் முழுவதும் இவர்களுக்காக பணம் சம்பாதித்தேன். ஆனால் இன்று இவர்கள் சொல்கிறார்கள் நான் இவர்களுக்கு பாரமாக இருக்கிறேன் என்று. சப்னா இப்போதும் தன் அம்மாவிடம் சொல்கிறாள். அம்மா, என் குழந்தையிடமும் கவிதாவிடமும் சொல்கிறேன். இவ்வளவு செலவு செய்வதற்கு என்ன அவசியம்? சாதாரணமான ஒரு நிகழ்ச்சியாக செய்து முடித்து விடலாம். போனை வைத்துவிட்டு திரும்பிய சப்னா அனைவரையும் பார்த்து சொன்னாள். எல்லோரும் கேளுங்கள், நான் ஒரு நடைமுறை பேச்சு பேச விரும்புகிறேன். சுதீர் கேட்டான். என்ன விஷயம்? பாருங்கள், நீங்கள் இந்த 13ஆம் நாள் காரியத்திற்கு 2.5 லட்சம் செலவு செய்து தான தர்மம் செய்ய தேவையில்லை. சாதாரண உணவை மட்டும் வைப்போம். சுதீர் சற்று தயங்கினான்.
ஆனால் மக்கள் என்ன சொல்வார்கள்? அதற்கு கபில் சொன்னான், அட போங்க அண்ணா, மக்கள் எதை வேண்டுமானாலும் சொல்வார்கள். நாம் நம்மை பற்றி தான் பார்க்க வேண்டும். வீணாக பணத்தை விரயம் செய்வதால் என்ன லாபம் என்று சப்னா தனது இறுதி முடிவை சொன்னாள். மேலும் கேளுங்கள், செலவையும் நாம் சமமாக பகிர்ந்து கொள்வோம். 15லிருந்து 20,000 வரை சுதீர் கொடுக்கட்டும். அதேபோல 15லிருந்து 20,000 வரை குழந்தனர் கொடுக்கட்டும். இதை கேட்டு கவிதா மகிழ்ச்சியுடன் சொன்னாள், இதுதான் சரி, செலவு சமமாக பிரிக்கப்படும். அனைவரும் இந்த முடிவுக்கு சம்மதித்தனர். காரியத்திற்கான பட்ஜெட் 2.5 லட்சத்திலிருந்து வெறும் 40,000 ரூபாயாக குறைந்தது. ராமையாவின் ஆத்மா அவர்களுக்கு நடுவிலேயே அமர்ந்து கொண்டு இந்த நாடகங்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தது. பட்ஜெட்டை குறைத்த பிறகு வீட்டில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. அது ஒரு பெரிய புயலுக்கு முன்னால் இருக்கும் அமைதியை போல இருந்தது. தொழிலை இனி எப்படி முன்னெடுத்து செல்வது என்ற பேச்சு வந்ததும் வீட்டின் சூழல் மாறியது. கபில் உடனே எச்சரிக்கையானான். அவன் பதிலளித்தான், எப்படி நடத்துவது என்றால் என்ன அர்த்தம்? இதுவரை எப்படி நடந்ததோ அப்படியே நடக்கும். நானும் நீங்களும் சேர்ந்து கவனிப்போம். அப்போது சுதீரின் மனைவி சப்னா குறுக்கிட்டு சொன்னாள், இப்போது எல்லாம் பிரிந்து போவது தான் நல்லது. சுதீர் சொன்னான், சப்னா சொல்வது சரிதான். சேர்ந்து தொழில் செய்வதால் தினமும் சண்டை வரும். அதற்கு பதில் நாம் ஆளுக்கு ஒரு பங்கை எடுத்துக்கொண்டு பிரிந்து விடுவதே நல்லது. இதை கேட்ட கபில் சொன்னான், நல்லது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சொத்தை பிரித்து கொள்வதே புத்திசாலித்தனம். இதையெல்லாம் கேட்டு ராமையா திகைத்து போனார். இவர்களுக்காகத்தான் அவர் தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தார். அவரது சிதையின் நெருப்பு கூட இன்னும் ஆறவில்லை. அதற்குள் அவர்கள் சொத்தை பிரிக்க பேசிக்கொண்டிருக்கிறார்கள். பிறகு சுதீர் திமிராக சொன்னான், கபில் கேள், 2 ஷோரூம்கள் இருக்கின்றன. நான் மூத்தவன் என்பதால் பெரிய ஷோரூமை நான் எடுத்துக்கொள்வேன். அப்பாவுடன் நான் தான் அதிக காலம் உழைத்திருக்கிறேன். அதனால் எனக்கு தான் அதிக உரிமை இருக்கிறது. இதை கேட்டதும் கபில் கண்கள் கோபத்தில் சிவந்தன. இதற்கு என்ன அர்த்தம்? அதிக உரிமை இருக்கிறதா? அப்பாவின் பார்வையில் நம் 2 சகோதரர்களும் சமம்தான். நீங்கள் ஷோரூமில் இருந்தீர்கள், நான் குடோன் மற்றும் சப்பளை வேலையை கவனித்து கொண்டேன். பெரிய ஷோரூம் எனக்கு தான் கிடைக்கும். 2 சகோதரர்களின் சத்தம் வானுயர எட்டியது. அப்போது சுதீரின் மனைவியும் களத்தில் குதித்தாள். கொழுந்தனாரே, உங்கள் அண்ணனை எதிர்த்து பேசுகிறீர்களா? அவர் பெரியவர், அவருக்கு மரியாதை கொடுங்கள். கபிலின் மனைவி கவிதாவும் சளைத்தவள் அல்ல. மரியாதை என்றால் நம் உரிமையை விட்டுக் கொடுப்பது என்று அர்த்தமல்ல. 2 மகன்கள் இருக்கும்போது பங்கு சமமாகத்தான் இருக்க வேண்டும். 2 சகோதரர்களுக்கும் இடையிலான விவாதம் இப்போது பெரும் சத்தமாக மாறியது. அவர்கள் ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டத் தொடங்கினர். நீ எப்போதும் அப்பாவிடம் என்னை பற்றி தப்பு தப்பாக பேசிக் கொண்டிருந்தாய். நீ ஆரம்பத்திலிருந்தே திருடன், கணக்கில் மோசடி செய்தாய். கமலா அவர்கள் வெளியே சத்தம் கேட்டு அறையை விட்டு வெளியே வந்தார். அவரது கண்களில் வேதனையும் சோகமும் இருந்தது. மெதுவான குரலில் சொன்னார், சுதீர், கபில், நீங்கள் 2 பேரும் என்ன செய்கிறீர்கள்? உங்களுடைய அப்பாவின் ஆத்மாவுக்கு எப்படி சாந்தி கிடைக்கும்? இதையெல்லாம் பார்த்து பெரிய மருமகள் சப்னா பதில் கூறினாள், சாந்தி எப்பொழுது கிடைக்கும் என்றால் வீட்டில் பணக்கணக்கு சரியாக முடிந்தால்தான் நிம்மதி கிடைக்கும் அத்தை. உங்கள் செல்ல பிள்ளையான கபிலிடம் சொல்லுங்கள், ஒழுங்காக பிரிவினைக்கு சம்மதிக்க சொல்லுங்கள். இளைய மருமகள் கவிதாவும் பின்தங்கவில்லை. ஆமாம் அத்தை, உங்கள் மூத்த பிள்ளையிடம் சொல்லுங்கள், எங்களை அடக்க நினைக்க வேண்டாம் என்று. பாக பிரிவினை சமமாக இருக்க வேண்டும். கமலா அவர்கள் 2 மருமகள்களையும் பார்த்து கல் சிலை போல நின்றார். தன் இரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி உருவாக்கிய அந்த சாம்ராஜ்யம் சிதைவதை கண்டு ராமையாவின் ஆத்மா தவித்தது. கபிலின் கன்னத்தில் ஒரு அறை விடவும் சுதிரை அதட்டி சத்தம் போடாமல் இருக்க செய்யவும் அவருக்கு தோன்றியது. அந்த மருமகள்களை வீட்டிலிருந்து வெளியே துரத்த அவர் விரும்பினார். ஆனால் அவர் ஒரு கண்ணுக்கு தெரியாத சாட்சியாக மட்டுமே இருந்தார். தன் கனவு மாளிகை கண்முன்னே நொறுங்குவதை மட்டுமே அவரால் பார்க்க முடிந்தது. இப்போது சண்டை சகோதரர்களை விட மருமகள்களுக்கு இடையேதான் அதிகமாக நடந்தது. கவிதா தன் கணவனை முறைத்து பார்த்து சொன்னால், என்ன பேசுகிறீர்கள் நீங்கள்? நாம் ஏன் நம் உரிமையை விட்டு கொடுக்க வேண்டும்? கபில் தன் கண்களாலேயே கவிதாவை அமைதியாக இருக்குமாறு சிக்னல் கொடுத்தான். அவனது முகத்தில் ஒரு தந்திரமான புன்னகை இருந்தது. அதை யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. தாங்கள் வெற்றி பெற்று விட்டதாக சுதீரும் சப்னாவும் நினைத்தனர். வீட்டை 2 பிரிவுகளாக பிரிப்பதும் உறுதி செய்யப்பட்டது. ஆனால் அம்மாவை யார் கவனித்துக் கொள்வது என்பதை பற்றி யாரும் யோசிக்கவே இல்லை. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ராமையா தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டார், நல்ல வேலை செய்தேன். சொத்தின் உண்மையான சாவியை என் மனைவியின் கையில் கொடுத்து விட்டேன். என் உயிலில் தெளிவாக எழுதியிருக்கிறேன், எனக்கு பிறகு எல்லாவற்றிற்கும் கமலாவை எஜமானி.
அவள் நினைத்தால் பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுக்கலாம் அல்லது தன்னிடமே வைத்து கொள்ளலாம். அவளது அனுமதி இல்லாமல் என் நிலம் சொத்தில் ஒரு பைசா கூட இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்காது. என் கமலா புத்திசாலி, அவள் நிச்சயம் சரியான முடிவை எடுப்பாள். வாருங்கள் மகன்களே, இப்போது உங்கள் அம்மா உங்கள் உண்மையான நிலைமையை உங்களுக்கு காட்டுவாள் என்று ராமையா நினைத்தார். ஆனால் அடுத்த சில நிமிடங்களில் அவர் கண்ட காட்சி அவரது ஆத்மாவையே உறைய வைத்தது. சொத்து பிரிவினைக்கு அனைவரும் சம்மதித்த பிறகு சுதீர் ஒரு ஃபைலை எடுத்துக்கொண்டு கமலாவிடம் சென்றான். அவன் முகத்தில் தேனை போன்ற இனிமையான புன்னகை இருந்தது. அம்மா என்று அவன் மிகுந்த பாசத்துடன் அழைத்தான். இவை வங்கியில் உள்ள அப்பாவின் சில பழைய கணக்குகளை மூடுவதற்கான காகிதங்கள். இதில் மட்டும் கையெழுத்து போட்டு விடுங்கள். ஏற்கனவே துக்கத்தாலும் குடும்ப சண்டையினாலும் உடைந்து போயிருந்த கமலா எதையும் யோசிக்காமல், எங்கே கையெழுத்து போட வேண்டும் மகனே என்று கேட்டார். ராமையாவின் ஆத்மா அலறியது. வேண்டாம் கமலா, வேண்டாம், இவர்கள் உன்னை ஏமாற்றுகிறார்கள். இவை வங்கி பத்திரங்கள் அல்ல, சொத்து பத்திரங்கள். கையெழுத்து போடாதே. ஆனால் அவரது குரல் திக்கற்ற நிலையில் இருந்த அவரது மனைவியை எப்படி எட்டும்? கமலா நடுங்கும் கைகளால் பேனாவை எடுத்து மகன் சொன்ன இடத்தில் கையெழுத்திட்டார். கையெழுத்து போட்ட அடுத்த கணமே சுதீரும் கபிலும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு நிம்மதி பெருமூச்சு விட்டனர். இரு சகோதரர்களின் முகத்திலும் வெற்றி பொலிவு தெரிந்தது. ஆனால் கவிதா இன்னும் கோபத்தில் கொதித்து கொண்டிருந்தாள். இரவு அனைவரும் தங்கள் அறைகளுக்கு சென்றபோது கவிதா தன் கணவன் கபிலிடம் கோபத்தை காட்டினாள். உனக்கு சமமான பங்கு கிடைத்து விட்டதா? நான் நமக்காக போராடி கொண்டிருந்த போது நீ ஏன் அமைதியாக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டாய்? கபில் கதவை மூடிவிட்டு தன் அலமாரியிலிருந்து ஒரு செக் புக்கை எடுத்தான். ஒரு செக்கை காட்டி சொன்னான், அடியே பைத்தியமே, உனக்கு தெரியாது, அப்பா கையெழுத்து போட்ட ஒரு வெற்று செக் என்னிடம் இருக்கிறது. சில மாதங்களுக்கு முன்பு ஒரு பேமெண்ட் செய்வதற்காக அவர் என்னிடம் கொடுத்தார். இப்போது நான் இதில் 25 லட்சம் ரூபாய் என்று எழுதி என் கணக்கிற்கு மாற்றிக்கொள்வேன். யாருக்கும் இது தெரிய போவதில்லை. சிறிய ஷோரூமால் எனக்கு எவ்வளவு நஷ்டம் வருகிறதோ அதைவிட அதிகமாக நான் இதிலிருந்து எடுத்துக்கொள்வேன். இதை கேட்டதும் கவிதா மகிழ்ச்சியில் திளைத்தாள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ராமையாவின் ஆத்மா, கடவுளே, இவர்கள் எவ்வளவு தந்திரமானவர்கள் மற்றும் துரோகிகள். இறந்த தன் தந்தையிடமே துரோகம் செய்து விட்டார்களே என்று எண்ணியது. இதே நேரத்தில் கமலாவின் உடல்நிலை திடீரென்று மோசமடைய தொடங்கியது. மாலை அவருக்கு கடுமையான காய்ச்சல் வந்தது. தலைவலியும் அதிகமாக இருந்தது. அவர் பலவீனமான குரலில் அழைத்தார், சப்னா மருமகளே, கவிதா மருமகளே. சப்னா தன் அறையில் இருந்தே கத்தினாள். என்ன விஷயம் அத்தை? எனக்கு கடுமையான காய்ச்சல் இருக்கிறது மருமகளே, கொஞ்சம் மருந்து கொடு. சப்னா தன் அறையை விட்டு வெளியே வந்து ஒரு காய்ச்சல் மாத்திரை பாக்கெட்டை கொடுத்தாள். இதை எடுத்துக்கொள்ளுங்கள், தண்ணீருடன் சேர்த்து சாப்பிடுங்கள். மருமகளே, டாக்டரிடம் காட்ட வேண்டும் என்று தோன்றுகிறது. நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது. கவிதாவும் தன் அறையில் இருந்தே பதிலளித்தாள். அத்தை, நாளை பார்த்து கொள்ளலாம், இப்போது இரவு ஆகிவிட்டது. இதை கேட்டு ராமையாவின் ஆத்மா தவித்தது. இவர்களுக்காக இரவெல்லாம் தூங்காமல் சேவை செய்த அதே கமலாதான் இவர். இன்று அவரை பற்றி யாரும் கவலைப்படவில்லை. இரவு முழுவதும் கமலாவுக்கு தலைவலி இருந்தது. பல முறை எழுந்து தண்ணீர் குடிக்க சென்றார். ஆனால் ஒருவர் கூட அவர் நிலைமையை வந்து பார்க்கும் முயற்சியை கூட எடுக்கவில்லை. அடுத்த நாள் காலை கமலாவின் உடல்நிலை இன்னும் மோசமானது. அவருக்கு வாந்தி எடுக்க தொடங்கியது. பலவீனத்தால் அவரால் எழுந்து நிற்க கூட முடியவில்லை. சுதீர், கபில் என்று மெல்லிய குரலில் அழைத்தார். ஆனால் யாரும் கேட்கவில்லை. கமலா தன் சிறிய அறையில் தனியாக கிடந்தார். கபிலிடம் அப்பா கையெழுத்திட்டு அந்த வெற்று செக் இருந்தது. அவன் கவிதாவிடம் சொன்னான், நான் வங்கிக்கு சென்று வருகிறேன், நீ வீட்டிலேயே இரு. எவ்வளவு பணம் எடுப்பீர்கள்? கணக்கில் எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவையும். சுமார் 25 முதல் 30 லட்சம் வரை இருக்கும். கவிதா மகிழ்ச்சியில் தொல்லினாள். வாவ், அப்படியானால் கொண்டாட்டம்தான். கபில் ரகசியமாக வீட்டிலிருந்து கிளம்பி வங்கிக்கு சென்றான். அவன் செக்கில் 25 லட்சம் ரூபாய் என்று எழுதி வங்கியிடம் கொடுத்தான். சில நிமிடங்களிலேயே முழு 25 லட்சம் ரூபாயும் அவனது வங்கி கணக்கிற்கு மாற்றப்பட்டது. அவன் மனதிற்குள் சிரித்து கொண்டிருந்தான். சுதீரண்ணா, நீங்கள் உங்களை மிகவும் புத்திசாலி என்று நினைத்துக் கொள்கிறீர்கள். ஆனால் உண்மையான கில்லாடி நான் தான் என்று கபில் நினைத்தான். ஆனால் அந்த சமயம் தன் அண்ணன் சுதீர் ஒன்றும் சாதாரணமானவன் அல்ல என்பதை அவன் மறந்துவிட்டான். கணக்கில் இருந்து பணம் எடுக்கப்பட்ட செய்தி வந்ததும் சுதீர் யோசித்தான். இது என்ன செக்? நான் எந்த செக்கும் கொடுக்கவில்லையே. அவன் உடனே வங்கிக்கு ஃபோன் செய்து விவரம் கேட்டான்.
விரைவில் அவனுக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது. இப்போது சுதீரின் கோபம் உச்சகட்டத்தை எட்டியது. அப்படியா, என்னை ஏமாளியாக நினைத்து விட்டாயா? சிறிய ஷோரூமை எடுத்துக்கொண்டது போதாதென்று எல்லா பணத்தையும் சுருட்டி கொண்டு போய்விட்டாயா? சுதீரின் கண்கள் கோபத்தில் சிவந்தன. இதற்குத்தான் சிறிய ரூமை எடுத்துக்கொள்ள இவ்வளவு எளிதாக சம்மதித்தானா? கபில் வீட்டிற்கு வந்தபோது சுதீர் அவன் வழியில் குறுக்கே நின்றான். எங்கே சென்றாய்? சுதீர் அமைதியான ஆனால் ஆபத்தான குரலில் கேட்டான். கபில் பதற்றமடைந்தான். எங்கும் இல்லை, சும்மாத்தான். சுதீர் போனை கபிலின் முகத்திற்கு நேராக காட்டினான். இது என்ன? அந்த மெசேஜை பார்த்ததும் கபிலின் காலடியில் பூமி நழுவுவது போல இருந்தது. சுதீர் கத்தினான். நீ என்ன நினைத்தாய்? என்னிடமே விளையாடினால் எனக்கு தெரியாது என்றா? அண்ணா, அது சி, ஒரு வார்த்தை கூட பேசாதே. சுதீர் கபிலின் சட்டையை பிடித்தான். திருட்டு பயலை, சொந்த அப்பாவின் கணக்கிலேயே திருடுவதற்கு உனக்கு வெட்கமாக இல்லையா? நான் திருடவில்லை. கபிலும் இப்போது கத்தத் தொடங்கினான். அந்த பணத்தில் எனக்கும் உரிமை இருக்கிறது. உனக்கு உரிமை இருக்கிறதா? சொத்துக்கள் மட்டும்தான் இப்போது பிரிக்கப்பட்டிருக்கின்றன. விவாதம் முற்றி இருவருக்கும் இடையே கைகலப்பு தொடங்கியது. சுதீர் கபிலை 2 அறை விட்டான். கபிலும் பதிலுக்கு காலால் உதைக்கத் தொடங்கினான். அடே, நீ கடையின் பெரிய பங்கையை எடுத்துக்கொண்டாய், இப்போது பணத்தையும் கொடுக்க மாட்டாயா? இதை பார்த்து சப்னாவும் கவிதாவும் வெளியே வந்தனர். சப்னா கத்தினாள். திருட்டு பயலே, உன் அண்ணனுக்கே துரோகம் செய்கிறாயா? கவிதாவும் நெருப்பை கக்கத் தொடங்கினாள். உன் கணவன் என்ன பெரிய யோக்கியனா? பெரிய ஷோரூமை ஆக்கிரமித்த போது வெட்கமாக இல்லையா? எனக்கு மாமியாராக முயற்சி செய்யாதே. உன் கணவன் திருடி இருக்கிறான். உன் கணவன் மட்டும் என்ன செய்தான்? மாமா இறந்தவுடனேயே எல்லா சொத்துக்களையும் அபகரிக்க பார்க்கிறான். 2 பெண்களும் ஒருவருக்கொருவர் தலைமுடியை பிடித்து கொண்டு சண்டையிடத் தொடங்கினர். வீட்டிற்குள் ஒரு மகாபாரதமே நடந்து கொண்டிருந்தது. வசவு சொற்கள், சாபங்கள் மற்றும் வெறுப்பு நிறைந்த விஷம் கக்கி கொண்டிருந்தன. இதையெல்லாம் பார்த்த ராமையாவின் ஆத்மா இன்று தான் உயிரோடு இருந்திருந்தால் கூட இந்த தரம் தாழ்ந்த காட்சியை கண்டு நிச்சயம் மாரடைப்பால் இறந்திருப்போம் என்று உணர்ந்தார். அன்பாலும் உழைப்பாலும் அவர் உருவாக்கிய வீடு இன்று ஒரு போர்க்களமாக மாறியிருந்தது. அவரது மகன்களும் மருமகள்களும் ஒருவருக்கொருவர் எதிரிகளாக நின்ற அந்த தருணம் அவரது வாழ்வின் மிக பயங்கரமான காட்சியாக இருந்தது. பூமியில் அவரது ஆத்மா தங்குவதற்கான 2வது மற்றும் கடைசி நாள் முடிய போகும் நிலையில் தன் குடும்பத்தை இப்படிப்பட்ட நிலையில் விட்டுவிட்டு செல்ல வேண்டியிருந்தது. சண்டைக்கு நடுவே கமலா தள்ளாடும் கால்களுடன் நடந்து வந்து தன் அறையின் கதவு நிலைப்படி வரை வந்தார். அவரது உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருந்தது. ஆனால் யாரும் அவரை பொருட்படுத்தவில்லை. அவர் அங்கேயே கதவு நிலைப்படியிலேயே அமர்ந்து விட்டார். ராமையாவின் ஆத்மா தன் மனைவியின் நிலையை கண்டு அழுது கொண்டிருந்தது. தன் மகன்கள் அடித்துக் கொள்வதைக் கண்டு இன்னும் வேதனை அடைந்தது. உன்னை கொன்றே தீருவேன் என்று சுதீர் கத்தினான். நீ என் அப்பாவின் பணத்தை திருடிவிட்டாய். உன் அப்பா, அவர் எனக்கும் தான் அப்பா என்று கபில் பதில் தாக்குதல் நடத்தினான். நீ முழு சொத்தையும் அபகரித்த போது உனக்கு வெட்கமாக இல்லையா? சப்னாவும் கவிதாவும் ஒருவருக்கொருவர் தலைமுடியை பீத்து கொண்டனர். அவர்கள் வாயிலிருந்து வெறுப்பு விஷமாக வெளிப்பட்டது. திருடன் பொண்டாட்டி என்று சப்னா கத்தினாள். நீ மட்டும் என்ன கொள்ளைக்காரன் பொண்டாட்டி என்று கவிதா பதிலடி கொடுத்தாள். அக்கம் பக்கத்தினர் கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் வழியாக இந்த அவமானத்தை பார்த்து கொண்டிருந்தனர். ராமையாவின் கௌரவமான வீடு இன்று ஒரு வேடிக்கை பார்க்கும் இடமாக மாறிப்போனது. இதையெல்லாம் பார்த்து ராமையாவின் ஆத்மா முற்றிலும் உடைந்து போனது. அவரது கண்களில் இருந்து கண்ணுக்கு தெரியாத கண்ணீர் வழிந்தது. அவர் கத்த விரும்பினார். போதும், நிறுத்துங்கள் முட்டாள்களே. எதற்காக நீங்கள் சண்டையிடுகிறீர்களோ அது எல்லாம் இங்கேதான் தங்கிவிடும். உங்கள் அம்மாவை பாருங்கள், அவர் எவ்வளவு மோசமான நிலையில் கிடக்கிறார். யாராவது என் கமலாவை கவனியுங்கள். ஆனால் அவரது குரல் யாருக்கும் கேட்கவில்லை. அவர் முற்றிலும் நிற்கதியாக இருந்தார். அவர் மனதிற்குள் வருந்தினார். இந்த பயங்கரமான காட்சியில் இருந்து தப்பிக்க அவர் தன் கண்களை மூடிக்கொண்டார். அப்போது அவரது தோளில் ஒரு அமைதியான குளிர்ந்த ஸ்பரிசம் பட்டது. அவர் திடுக்கிட்டு கண்களை திறந்தார். அவருக்கு முன்னால் கமலா நின்றிருந்தார். அவரது முகத்தில் வலியோ அல்லது வருத்தமோ இல்லை. ஒரு விசித்திரமான அமைதி மட்டுமே இருந்தது. அவர் ராமையாவை பார்த்து மெதுவாக சொன்னார், வாருங்கள் போகலாம். ராமையாவின் ஆச்சரியத்திற்கு எல்லையே இல்லை. அவரது மூளை ஸ்தம்பித்து போனது. கமலா, நீயா? உன்னால் என்னை பார்க்க முடிகிறதா? இது எப்படி சாத்தியம்? நான் ஒரு ஆத்மா அல்லவா? கமலாவின் இதழ்களில் ஒரு மெல்லிய வலி நிறைந்த புன்னகை அரம்பியது. அவர் ஏதும் சொல்லாமல் கீழே குனிந்து காட்டினார்.
ராமையாவின் ஆத்மா கீழே பார்த்தபோது அவரது ஆத்மாவிலிருந்து ஒரு மௌனமான அலறல் வெளிப்பட்டது. இல்லை, இல்லை, இது நடக்கக்கூடாது. அவருக்கு உண்மை புரிந்துவிட்டது. கமலாவும் இப்போது ஒரு ஆத்மா ஆகிவிட்டார். அவர் இந்த உலகத்தின் வலி மற்றும் தனிமையிலிருந்து விடுதலை பெற்றுவிட்டார். ஆனால் மிக கொடுமையான விஷயம் என்னவென்றால், கமலாவின் அறையிலிருந்து சில அடி தூரத்திலேயே அவரது மகன்களும் மருமகள்களும் இன்னும் சண்டையிட்டு கொண்டிருந்தனர். நான் போலீஸை கூப்பிடுவேன் என்று சுதீர் கத்தினான். கூப்பிடு, நீ என்ன செய்கிறாய் என்று நானும் பார்க்கிறேன் என்று கபில் கர்ச்சித்தான். தங்கள் தாய் இப்போது இந்த உலகில் இல்லை என்பது கூட அவர்களுக்கு தெரியவில்லை. ராமையாவின் ஆத்மா தன் மனைவியின் உடலையும் பிறகு சண்டையிடும் தன் மகன்களையும் பார்த்தது. அவர்களது இயலாமை இப்போது உச்சத்தில் இருந்தது. அவரால் தன் மனைவியின் உடலை தொடவோ கௌரவமாக தூக்கவோ கூட முடியாது. சண்டை அவ்வளவு தூரம் உற்றிருந்தது. திடீரென சுதீர், கபில், சப்னா, கவிதா என அனைவரும் கமலாவின் உடலை பார்த்தனர். அம்மா என்று சுதீர் ஓடி சென்றான். அம்மா என்று கபிலும் அழத் தொடங்கினான். கமலாவின் ஆத்மா ராமையாவின் கையை பிடித்தது. இப்போது இங்கிருந்து போகலாம். இந்த நரகத்தில் நமக்காக இனி எதுவும் மிஞ்சவில்லை. 2 ஆத்மாக்களும் கடைசி முறையாக தங்கள் வீட்டையும் சண்டையிடும் பிள்ளைகளையும் தரையில் கிடக்கும் அந்த உயிரற்ற உடலையும் பார்த்தன. அப்போது யமதூதர்கள் தோன்றினர். ஒரு யமதூதர் கம்பீரமான குரலில் சொன்னார், பார்த்தாயா ராமையா, மனிதன் பணத்தின் பின்னால் எவ்வளவு குருடாகி விடுகிறான் என்றால் அவனுக்கு உயிருள்ளவர்களுக்கும் இறந்தவர்களுக்கும் இடையிலான வித்தியாசம் கூட தெரிவதில்லை. உன் மனைவி இறந்து விட்டார். ஆனால் உன் மகன்களுக்கு இன்றும் பணமே எல்லாவற்றையும் விட மேலானது. ராமையா மற்றும் கமலாவின் ஆத்மாக்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டன. அவர்களின் கண்களில் இப்போது துக்கமோ வருத்தமோ இல்லை. ஒரு ஆழ்ந்த அமைதி மட்டுமே இருந்தது. அவர்கள் இருவரும் இணைந்து அந்த திவ்யமான ஒளியை நோக்கி நடந்தனர். இந்த உலகத்தின் சுயநலம், பேராசை மற்றும் பாசத்திலிருந்து அவர்கள் எப்போதும் விடுதலை பெற்றனர். நண்பர்களே, இது வெறும் கதை அல்ல. இந்த உலகத்தின் கசப்பான உண்மை. பணத்தின் மீதான பேராசை மனிதனை எந்த அளவிற்கு குருடாக்குகிறது என்றால் அவனுக்கு உயிருள்ள உறவுகளின் மதிப்பும் தெரிவதில்லை. இறந்த உடலை பற்றிய உணர்வும் இருப்பதில்லை. ராமையாவும் கமலாவும் எந்த வீட்டை தங்கள் சுவாசத்தால் வளர்த்தெடுத்தார்களோ அதே வீட்டில் அவர்களின் உயிர் மூச்சின் மதிப்பு சில காகித துண்டுகளை விடவும் குறைவாக போனது. அவர்களின் பெரிய தவறு என்னவென்றால் அவர்கள் தங்கள் பிள்ளைகளை செல்வந்தர்களாக மாற்றினார்களே தவிர நல்ல மனிதர்களாக உருவாக்க தவறிவிட்டார்கள். இப்போது அந்த சத்தம், அந்த பேராசை, அந்த வெறுப்பு ஆகியவற்றிலிருந்து வெகு தூரம் விலகி அவர்கள் கர்ம வினைகளுக்கு கணக்கு சொல்லும் உலகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்கே செல்வத்திற்கு மதிப்பில்லை. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்பதை கமெண்ட் மூலம் நிச்சயம் சொல்லுங்கள். நன்றி.